நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர் சீரியஸான த ரெசிடென்ஸ் சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸோட சீசன் 1 டோட்டலாக 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 40 to 50 மினிட்ஸ் டூரேஷனில் ரன் ஆகுதுங்க. சீரியஸோட கதை என்ன அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ்னு அழைக்கப்படுற யுனைடெட் ஸ்டேட் பிரசிடென்ட்டோட குடியிருப்பு. ஸோ இதை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் நகருது. ஸோ ஒயிட் ஹவுஸ் அப்படின்னாலே ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாளிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு கொலை நடக்குது. அதுவுமே ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்க அந்த டயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொலை. சொல்லப்போனால் ஸ்டார்டிங்கில் இறந்து போனவர் சூசைட் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பினாங்க. ஏன்னா இறந்து போனவரோட பாக்கெட்டில் இருந்து ஒரு சூசைட் நோட்டும் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இது சூசைட் இல்லை, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த விசாரணை ஒரு சாதாரண விசாரணையாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த பார்ட்டி டைம் அப்படிங்கிறதுனால 140 ஸ்டாஃபுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ வந்திருக்க கெஸ்ட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. இவங்களில் யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். மேலும் இந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவர் இந்த ஒயிட் ஹவுஸ்ல ரொம்பவும் முக்கியமான ஒரு பொறுப்பு, சீஃப் அத்தூர்னு சொல்லப்படுற ஒரு இன்சார்ஜா இருந்திருக்காப்ல. ஸோ இவருக்கு நிறைய பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா கோவம் பட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க பண்ணியிருப்பாங்களோ இவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு மாறும். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை வச்சு ஒரு 7-8 எபிசோடு இழுத்துட்டாங்க. எனக்கு இந்த சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோடும் 8வது எபிசோடு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய 6 எபிசோடும் போரிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஸோ கிரைம் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிறது ஜானருக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் என்னை கேட்டால் இந்த அளவுக்கு இழுத்துருக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மித்தபடி ஹீரோயினோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேடிங்ஸு அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கதையிலேருந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேடிங்ஸை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை தாண்டி இந்த சீரியஸில் நான் முக்கியமாக நோட் பண்ணது கம்ப்ளீட்டாக சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அருமையான கேமரா ஒர்க், அந்த ஒயிட் ஹவுஸை சுற்றி கேமரா ஒர்க் மூலமாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. கேஸ்டிங்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்னை கேட்டால் நான் ரொம்ப இழுத்தது தான் தப்புன்னு சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் எடுக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, அந்த எல்லா கதாபாத்திரங்களையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் அடுத்தடுத்த எபிசோடு மூவ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல டீசெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரியஸ் தான். 2 எபிசோட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் எபிசோட் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி வாட்சபிள் தான், பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க.